ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎஸ் ஏஜென்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சேட்டில் பார்த்தீங்கன்னா சேட் ரூம் இருக்குல்ல, அதாவது கிஃப்ட் குரூப்லாம் பாதி பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சும்மா நார்மலாக நேம் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி எமோஜி சேட் எமோஜி இந்த மாதிரி போட்டிருக்கும் போதெல்லாம் குரூப் வந்திருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த கிஃப்ட் குரூப் எப்படி நம்ம ஏஜென்சி ஜெர்மனெலாம் பார்க்கலாம். ஓகேவா? அதாவது கேஎஸ் ஏஜென்சி பாருங்கள், கேஎஸ் ஏஜென்சி. ஓகேவா? சேட்டில் ஏஜென்சி. ஓகேவா? சேட்டில் கேஎஸ் ஏஜென்சி. இந்த ஏஜென்சியில் எப்படி ஜாயின் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா மெயின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 32 கேஎஸ் ஃபேமிலி இருக்கா, நல்லா பாருங்கள். இது அதாவது ரைசிங் ஸ்டார் பார்ட்னர் கோடு. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 32 கேஎஸ் ஃபேமிலி. ஓகேவா? 32 கேஎஸ் ஃபேமிலி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ சேட்டில் போகலாமா, குரூப்பில் போகலாமா? இப்போது அதாவது ஆப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு சில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நார்மலாக இந்த மாதிரி ஹார்ட் போட்டு எமோஜி போட்டு நிறைய பேர் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், லோஸு பக்கின்னு போட்டிருக்கு, கோட் ஸ்பீக், இது மாதிரிலாம் நார்மலாக இந்த மாதிரி ஹெச்ஹெச்சாக போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள், இதில் ஃபாண்ட் டிசைனே கிடையாது. ஓகேவா? போட்டு சும்மா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அதாவது நார்மல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நார்மல் ஓப்பன் பண்ணதே கிஃப்ட் குரூப் மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப் அதெல்லாம். ஓகேவா? இப்போ நேரமாக சும்மா ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக் குரூப்பாக இருந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் குரூப்பை எப்படி ஜாயின் பண்ணலாம் பார்க்க. ஓகேவா? எதாவது எப்படி ஜாயின் பண்ணணும்னா கேஎஸ் ஏஜென்சியில். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், கேஎஸ் ஏஜென்சியில். ஓகேவா? எப்படி ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி நீங்கள் குரூப் வந்து உங்களுக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் குரூப் வந்துச்சுன்னா நான் சொல்கிற கோடு போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது கேஎஸ் ஏஜென்சியில். ஓகேவா? 32 கேஎஸ் ஃபேமிலி. ஓகேவா? நான் சொல்கிற கோடை நான் எங்கே பண்ணு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் கோட் ட்ரைப் பண்ணிவிட்டு நீங்களும் கேஎஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது கேஎஸ் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இது என்னோட குரூப். பார்த்தீங்கன்னா இது என் குரூப்பும் ஆட்டோமேட்டிக் இருந்துச்சு. ஓகே, பார்த்தீங்களா? இந்த குரூப் என்னோட குரூப் தான். பாருங்கள், இந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த குரூப். ஓகேவா? இந்த குரூப் எப்படின்னா ஏஜென்சி கிடையாது, ஏஜென்சி இல்லாமல் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக் குரூப் வந்துச்சு. ஓகேவா? இப்போ இந்த குரூப்பை எப்படி ஏஜென்சி ஜாயின் பண்ண, அதாவது ஏஜென்சியில் ஜாயின் பண்ண பார்க்க. ஓகேவா? உள்ளே போகிறேன் பாருங்கள். பாருங்கள், கிஃப்ட் குரூப். ஓகேவா? கிஃப்ட் குரூப் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஏஜென்சியில் கிடையாது, நார்மலாக இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது லெவலும் இல்லை. லெவல் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், லெவல் 0 லெவல். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை எப்படி இங்கே ஜாயின் பண்ணலாம் பார்த்தீங்களா? கேஎஸ் ஏஜென்சி. இதை எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த குரூப்பை கேஎஸ் ஏஜென்சியில் ஆட் பண்ணணும். எப்படி பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். இதில் கிளிக் பண்ண, சரியா? இது கிளிக் பண்ணிக்கோங்க, 3 டாட். ஓகேவா? 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஆப்ஷன் இருக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா என்ன தரமாக இருக்கும்னா ரீநேம் சாட்டும், பின் சாட்டும், ரிஃப்ரெஷ் சாட்டும், சேஞ்ச் டேக்கு, ஃபேமிலி ஹெல்ப். இது வந்து ஓல்டு ஆப்பில் இருக்கும். ஓகேவா? ஓல்டு அப்டேட்டில் இது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணுறீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள் சர்ச் சாட்டை. ஓகேவா? சர்ச் சாட்டை அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும் கீழே. பார்த்தீங்களா? கீழே ஆப்ஷன் பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் வரும். ஓகேவா? அப்டேட் பண்ண அப்புறமா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ரைசிங் ஸ்டார் காட்டுதா? அதாவது நியூ ஆப்பில். ஓகேவா? அதாவது ஓல்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். லாஸ்ட்டு ஹெல்ப் மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அது பார்த்தீங்கன்னா ரீநேம் சாட்டும், பின் சாட்டும், ரெஸ்பான்ஸ் சாட்டும், சேஞ்ச் டேக்கு, ஃபேமிலி ஹெல்ப்பு, இதை மட்டும் தான் ஓல்டு ஆப்பில் இருக்கும். நீங்கள் மெயின் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? அப்டேட் பண்ணணும். மெயின் இம்பார்ட்டன்ட் அப்டேட் பண்ணணும் ஆப். ஓகேவா? நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி அப்டேட் பண்ணி குரூப் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணுங்கள். பண்ண அப்புறமா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? கீழே பாருங்கள், ஸ்டார் இருக்கா? கீழே ஸ்டார் இருக்கா? ரைசிங் ஸ்டார். இது அப்போ வரணும். சரியா? இது உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும் ஏஜென்சியில். இப்போ காட்டுற வரவங்க பாருங்கள், அதாவது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டணும். ஓகேவா? சரியா? இந்த ரைசிங் ஸ்டார் உங்களுக்கு இருக்கணும். அப்போ காட்டினா மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். மெயினாக வந்து அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? நியூ அப்டேட்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓல்டு ஆப்பில் வராது, நியூ அப்டேட்டில் கண்டிப்பாக வரும். மெயின் இம்பார்ட்டன்ட் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ உள்ளே போங்க. சரியா? இது உள்ளே போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு இது உள்ளே போகணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகணும், அதாவது ரைசிங் ஸ்டார். ஓகேவா? இது உள்ளே போகணும். ஓகேவா? இதில் போனீங்கன்னா இப்படி உள்ளே போவோம். உள்ளே போன பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள்,
இந்த செக்ஷன் இருக்கும் பாருங்கள், இந்த ஆப்ஷன் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் ஆப்ஷன் இருக்கா, டேலண்ட் பார்ட்னர் கோடை உள்ளிடவும் இருக்கா பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பாருங்கள், டேலண்ட் பார்ட்னர் கோடு. ஓகேவா, இங்கே கிளிக் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணணும். ஓகேவா, கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா, டைப் பண்ணுற ஆப்ஷன் வருதா. அதாவது உள்ளே வந்துட்டு பேக் உள்ளே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அதாவது இந்த ஆப்ஷன் ஓகேவா, டேலண்ட் பார்ட்னர் கோடை உள்ளிடவும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேலண்ட் பார்ட்னர் கோடு. சரியா, இங்கே கிளிக் பண்ண உடனே இது நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரி, இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன கோடு பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்களா, இப்போ நான் கோடு காட்டுறேன் பாருங்கள். இந்த கோடு பார்த்தீங்களா, இது சொன்னல ஃபஸ்ட்டு இந்த கோடு. அதாவது பாருங்கள் 32 KS ஃபேமிலி. ஓகேவா, இப்போ என்ன பண்ணீங்கன்னா இதே அந்த இதில் டைப் பண்ணணும். ஓகேவா, அதாவது 32 KS ஃபேமிலி. ஓகேவா, நோ கேப்பு, நோ பிக் ஃபண்ட். ஓகேவா, ஒன்லி ஸ்மால், நோ கேப். ஓகேவா, ஃபுல்லாக ஸ்மால் லெட்டரில் போடணும், அப்புறம் கேப் விடக்கூடாது. நோ கேப், நோ பிக். ஓகேவா, ஒன்லி ஸ்மால், நோ கேப். ஓகேவா, பார்த்தவங்க ஓகேவா, பார்த்தவங்க கரெக்டாக நல்லா பாருங்கள். சரியா, மாற்றி போடக்கூடாது, மாற்றி போட்டால் ராங் ஓடுது. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு டிஃபரெண்ட் பார்த்தீங்களா, கேப் போடுவாங்க, கேப் போடுறேன். கேப் போட்டுட்டு போட்டோம்னா ராங் கோடு தான், ராங் கோடு. ஓகேவா, தவறான கோடு. ஓகேவா, அப்படி வரக்கூடாது. நீங்கள் கேப் விடக்கூடாது. சரியா, கேப் விடக்கூடாது, இது வரக்கூடாது, கேப் விடக்கூடாது. ரெண்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் இது பண்ணக்கூடாது, பிக் போட்டிங்கன்னா வராது. அப்புறம் கேஸ் பண்ணி கேப் விடக்கூடாது. கேப் ஏதாவது விட்டிங்கன்னா அதாவது கேப் விடலாம் வராது. சரியா, கேப் விடலாம் வராது. ஓகேவா, உங்களுக்கு கேப் விடலாம் வராது. மெயின் அப்படிங்க கேப் விடக்கூடாது. ஓகேவா, நோ கேப். பார்த்தீங்களா, கேப் இருக்கா அதில். இப்போ கேப் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, அப்படின்னா கேப் ரிமூவ் பண்ணணும். கேப்பில் போயிட்டு கேப் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பார்த்துட்டு இதில் கிளிக் பண்ணணும். இது இருக்கா, இப்போ தான் இருக்கா, இப்போதே இணையவும் இருக்கா, இதில் கிளிக் பண்ணணும். சரியா, சரியா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 32 KS ஃபேமிலி. நல்லா பாருங்கள், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா, 32 KS ஃபேமிலி. ஓகேவா, ஒன்லி ஸ்மால் லெட்டர், நோ பிக் லெட்டர். ஓகேவா, ஒன்லி ஸ்மால் லெட்டர். ஸ்மால் லெட்டர்ஸில் போட்டுட்டு கேப் விடக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு கேப் விடக்கூடாது, ஃபுல்லாக ஸ்மால் லெட்டரில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். அதாவது கீழே பாருங்கள், இப்போதே இருக்கா, இப்போதே இணையவும், அதை கிளிக் பண்ணுங்கள். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கா, அதாவது இந்த ஆம் பாக்ஸுக்கு பாருங்கள், கீழே பாருங்கள், இந்த ஆம். ஓகேவா, அதை கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ண. சரியா, அதாவது இப்போ கிளிக் பண்ணணும். ஓகேவா, இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதில் பார்ட்னர் ஹோஸ்ட் ஆகணுமா, கேஎஸ் ஃபேமிலியில் இணைய ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டுள்ளீர்கள். ஓகேவா, இதை கொடுத்தீங்க, ஆம் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆயிரும். பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆம் இருக்கா, இதை நீங்கள் ஆம் கொடுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இப்போ சரியா, இப்போதே இணையம் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆம் கொடுக்கணும். சரியா, ஆம் கொடுக்கணும். கீழே ஆம் இருக்கா, ஆம், இந்த ஆம் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கிளிக் பண்ணணும். ஓகேவா, கீழே கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னை எப்போ தான் கொடுத்துட்டு கீழே ஆம் கொடுக்கணும். சரியா, பார்த்தீங்கன்னா மெயினாக பாருங்கள், இதில் பார்ட்னர் ஹோஸ்ட் ஆகணுமா, கேஎஸ் ஃபேமிலியில் இணைய ரிக்வெஸ்ட் கொடுத்துள்ளீர்கள், அதை படிச்சுட்டு பாருங்க, நான் போட்டிருப்பாங்க. நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஆம் கொடுங்க. சரி, ஆம் கொடுத்தோடனே வாழ்த்துக்கள் மாதிரி பாருங்களா, கொடுக்குறேன் பாருங்களா, வாழ்த்துக்கள் பாருங்கள் வந்துச்சா, பார்த்தீங்களா, வாழ்த்துக்கள் வந்துச்சா பாருங்கள், வாழ்த்துக்கள் வந்துச்சு பார்த்தீங்களா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நீங்கள் பார்ட்னர் ஹோஸ்ட் ஆகிவிட்டீர்கள். சரியா, இப்படி வரணும். ஓகேவா, மெயினாக வந்து இப்படி வரணும். நல்லா பாருங்கள், வாழ்த்துக்கள், நீங்கள் பார்ட்னர் ஹோஸ்ட் ஆகிவிட்டீர்கள். ஓகேவா, இப்படி வரணும். மெயினாக தான் மெயின். சரியாக வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேவா, இங்கே பாருங்கள், கேஎஸ் ஃபேமிலி இருந்துச்சா, கேஎஸ் ஃபேமிலி. ஓகே, பாருங்கள், நல்லா பாருங்கள், கேஎஸ் ஃபேமிலி. இது கேஎஸோட அதாவது ஏஜென்சியோட ஜிமெயில். இது பார்த்தீங்கன்னா ஏஜென்சி ஃபோன் நம்பர், அதாவது என்னோட நம்பர். ஓகேவா,
இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் போய்ட்டு வரலாம் பார்த்தீங்களா, பேக்கில் போய்ட்டு திருப்பி உள்ள வர பாருங்க. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் இருக்காது, அதாவது ரைசிங் ஸ்டார் இருக்காது பாருங்கள். இப்போ நான் உள்ளே போகிறேன் பார்த்தீங்களா, உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்காது, அது பார்த்தீங்களா ஸ்டார் காணாம போயிடுச்சு. இப்போ வந்துட்டு வேறு வந்துச்சு. இப்போ என்னென்னா பார்ட்னர் கோஸ்ட் வந்துச்சா, இப்போ வந்து ஸ்டார் இருக்காது ஓகேவா, பார்ட்னர் கோஸ்ட் இருக்கும். பார்ட்னர் கோஸ்ட்டு ஓகேவா, இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ண போகிறோமா இப்படி தான் இருக்கும் ஓகேவா. அது என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளே போவாங்க, திருப்பி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இப்படி இருக்கும் ஓகே. இப்படி வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்படி தான் இருக்கும். ஏஜென்சி ஷேர் பண்ண போகிறோமா இப்படி தான் இருக்கும். அதாவது கேஎஸ் ஏஜென்சி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துடும் ஓகேவா, கேஎஸ் ஃபேமிலி ஓகேவா. கேஎஸ் ஃபேமிலி உள்ளே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் பாருங்கள், கேஎஸ் ஏஜென்சி 220 ஓகேவா. ஜிமெயில் ஏஜென்சி ஜிமெயில் தான், ஏஜென்சி மெயில் அது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஜென்சி கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இது ஓகேவா. வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் பண்ணிக்கலாம். 9655636477 ஓகேவா. இதுதான் ஏஜென்சியோட நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் ஆச்சு ஓகேவா. கம்ப்ளீட்டாக ஜாயின் ஆச்சு ஏஜென்சியில், கேஎஸ் ஏஜென்சி ஜாயின் ஆச்சு ஓகேவா. இப்போது இந்த மிக்கி மவுஸ் குரூப் பார்த்தீங்கன்னா கேஎஸ் ஏஜென்சியில் ஜாயின் ஆச்சு, அதாவது கேஎஸ் ஏஜென்சியில் ஜாயின் ஆச்சு பாருங்கள். இந்த ஏஜென்சி இருக்குல்ல கேஎஸ் ஏஜென்சி ஓகேவா, இதில் ஜாயின் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ரைட் சைடில் முன்னாடி டச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டில் இருக்கா பார்ட்னர் கோஸ்ட் இருக்கா, பார்ட்னர் கோஸ்ட் உள்ளே போனீங்கன்னா இது இருக்கும் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லணும், கோபப்படாதீங்க, நல்லா பார்த்துக்கணும் சரியா. கேஎஸ் ஃபேமிலி ஏஜென்சி, கேஎஸ் ஏஜென்சி 220 ஜிமெயில்.com, கே ஏஜென்சியோட நம்பர் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடி ஜாயின் ஆச்சு, அதாவது கேஎஸ் ஏஜென்சியில் கம்ப்ளீட்டாக ஜாயின் ஆச்சு இந்த குரூப்பு ஓகேவா. இப்படி தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேவா, மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் அடுத்த குரூப்பில் உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக் குரூப் வந்துருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் பண்ணணும் ஓகேவா. நீ பாருங்கள், அதாவது இருங்க காட்டுறேன். 32 கேஎஸ் ஃபேமிலி ஓகேவா, இதான் நீங்கள் போடணும். அதாவது ஏஜென்சி ரெஃபரல் கோடு தான், ரேசிங் ஸ்டார் பார்ட்னர் கோடு, அதாவது நல்ல ரேசிங் ஸ்டார் பார்ட்னர் கோடு 32 கேஎஸ் ஃபேமிலி ஓகேவா. இது ஒன்றா ஃபுல்லாக ஸ்மால் லெட்டர் ஓகேவா. 32 கேஎஸ் FAMILY ஓகேவா. ஃபுல்லாக ஸ்மால் லெட்டர் இருக்கணும், கேப் கூட சரியா. ஃபுல் ஸ்மால் லெட்டர், நோ கேப் ஓகேவா. இம்பார்ட்டன் ஓகேவா, இம்பார்ட்டன் விஷயம் என்னன்னா நோ கேப் ஓகேவா. ஃபுல் ஸ்மால் லெட்டர் 32 கேஎஸ் ஃபேமிலி போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் ஆயிரும் ஓகே உள்ளக்கா ஓகேவா. ஜாயின் பண்ணிங்கன்னா கேஎஸ் ஏஜென்சி ஜாயின் ஆயிரும். நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி பண்ணால் மாறிடும் ஓகேவா. இதை மாறிடும், ஃபுல்லாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் காயின் அடிக்கிறீங்க அப்படின்னா லெவல் ஏறிட்டே போகும் ஓகேவா. லெவல் ஏற உங்களுக்கு வந்துட்டு கேஎஸ் ஏஜென்சியில், அதாவது கேஎஸ் ஏஜென்சியில் ஜாயின் பண்ண அப்புறமா இந்த ஏஜென்சி ஜாயின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு காயினும், அதாவது காயின் லெவல் ஏற உங்களுக்கு அமௌண்ட் வர செய்யும். அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண அப்புறமா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் சரியா. ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். எனக்கு கான்டாக்ட் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா இது நம்பர் தான் ஓகேவா. ஏஜென்சி நம்பர், அதாவது கான்டாக்ட் நம்பர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இது தான். இதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா, மறந்துடாதீங்க. இதனால் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, பிரச்சனை இல்லை, எப்போலாம் கால் பண்ணிக்கலாம் ஓகேவா. 9655636477 ஓகேவா, மறந்துடக்கூடாது. ஏஜென்சி கோடு இதான் ஏஜென்சி கோடு ஓகேவா, மறந்துடக்கூடாது. 32 கேஎஸ் ஃபேமிலி ஏஜென்சியோட கோடு ஓகேவா. கேஎஸ் ஏஜென்சி நேம் கோடு ரெஃபரல் கோடு தான், இதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு எல்லாருமே கேஎஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபாக பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் சரியா. நானும் சப்போர்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக, மறந்துடாதீங்க. மெயினாக சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சரியா. இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் நீங்களும் சப்போர்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், see you guys, thanks for watching the video. நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். மறக்காமல் 32 கேஎஸ் ஃபேமிலியை வச்சு இந்த கோடை வச்சு உங்கள் ஏஜென்சி உங்கள் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. உங்கள் குரூப்பை கேஎஸ் ஏஜென்சியில் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா. கேஎஸ் ஏஜென்சியில் இந்த கோட் யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த கோடு இருக்குல்ல 32 கேஎஸ் ஃபேமிலி, இந்த கோட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் குரூப்பை உங்கள் சேட் ரூமை கேஎஸ் ஏஜென்சியில் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா. மறந்துடக்கூடாது, ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். உங்களுக்கு அதாவது ஃபியூச்சரில் அப்டேட் இல்லை ஆஃபரும் கொடுப்பேன் ஓகேவா. ஆஃபர் கொடுக்கணும்னு ஐடியா இருக்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆஃபர் கொடுப்பேன். அதாவது நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆஃபர் தரலான்னு ஐடியா இருக்குது ஓகேவா.
நீங்கள் கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவேன். மறந்துட்டாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறந்துக்கோவா. பை கைஸ், டாடா கைஸ், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.